ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இரவின் ராணி அல்லது இரவில் பூக்கும் மல்லிகை என்கிற ஒரு மூலிகை இனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மூலிகை இனம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு பெயர்கள் வச்சுக்கோங்க. எல்லாம் இங்கிலீஷ்லேருந்து டிரான்ஸ்லேட் பண்ண தமிழ் பெயர்கள். இது நம்ம பொதுவான பெயர்கள் பார்த்தீங்கன்னா சரியான தமிழ் பெயர் கிடைக்கல. ஆனால் சிஸ்டம் நாக்ட்ரம் அப்படின்னு ஒரு பெயரில் வந்து அழைக்கப்படுது. பொதுவாக இரவின் மல்லிகை அல்லது இரவில் பூக்கும் பூ அப்படின்னே சொல்லப்படுது. இது வந்து ஒரு சொலானேசி குடும்பத்தை சேர்ந்தது, கத்திரிக்காய் குடும்பத்தை சார்ந்தது. இது மெக்சிகோவிலேருந்து மத்திய அமெரிக்கா போய் மத்திய அமெரிக்காவிலேருந்து பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்கும் பரவியதாகவே சொல்லப்படுது. இப்போ தெற்காசியாவில் மேக்சிமம் மலை பிரதேசங்களில் அதிக அளவு இந்த மூலிகை இனத்தை நீங்கள் பார்க்கலாம். இது வந்து உண்மையான மல்லிகை அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மூலிகை இதோட பூக்கள் பார்த்தீங்கன்னா இரவில் பூக்கும் தன்மை இருக்கிறதுனாலே இது வந்து இரவின் ராணி, இரவிலே மட்டும் இதோட பூக்கள் பூத்து பழங்களை காய்க்குமா. இதோட பூக்கள் பார்த்தீங்கன்னா பச்சை கலந்த வெள்ளை நிறத்தில் பொதுவாக வந்து காணப்படும். இது வந்து ஒரு புதர் செடி வகை. 8லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 அடி 3 அடி அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 13 அடி வரைக்கும் தாராளமாக வளருமா. இதனுடைய வேறு அடுத்தது பார்த்தீங்கன்னா சாகுபடி பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் இது வந்து ஒரு அழகு தாவரமாக வந்து வளர்க்கப்படுது. மித வெப்பமண்டல பகுதிகளில் ஒரு அலங்கார தாவரமாக இன்றளவு வந்து பயன்படுத்தப்படுது. இதோட அழகுக்கு பார்த்தீங்கன்னா இரவில் வந்து இதில் வந்து ரசாயன பொருட்கள் பைட்டோ கெமிக்கல்ஸ் நிறைய இருக்கிறதுனால இது பார்த்தீங்கன்னா இரவில் மிகுந்த நறுமணம் வீசும் ஒரு மலருக்காக பயன்படுத்தப்படுது. இதில் இருக்கிற நச்சுத்தன்மைன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து சாப்பிட்டோமா அந்த அளவுக்கு என்ன நச்சுத்தன்மைன்னு இன்னும் கரெக்டாக சயின்டிஃபிக்காக சொல்லலை. ஆனால் இருந்தாலும் இது வந்து சாப்பிட்டவங்க வந்து சுவாச பிரச்சனை உருவாகுதாம். காய்ச்சல், ஆஸ்துமா அந்த மாதிரி நோய்களும், மூக்கு, தொண்டை எரிச்சல், இந்த மாதிரி தலைவலி, குமட்டல் இந்த மாதிரி நோய்களுக்கான அறிகுறி வந்து இருப்பதாக சொல்லப்படுது. அதனால் இந்த மூலிகையை தெரிந்து கொள்ள மட்டும் பயன்படுத்துங்க, மற்றபடி அதை பயன்படுத்தாதீங்க. இதனுடைய பழங்களை கவர்ச்சிக்காக இருக்கிறதுனால அதிக அளவு நம்ம எடுத்துக்கிட்டோமாவே அதிக உமிழ் சுரப்பும் மற்றும் இறப்பை அலர்ச்சிக்கும் வந்து அதிக அளவு வழிவகுது. அதனால் பார்த்து பயன்படுத்துங்க. சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மூலிகைக்கான கரெக்டான பயன்கள் வந்து இன்ன வரைக்கும் நமக்கு சொல்லப்படல. கிடைச்சினா உங்களுக்கு சொல்கிறேன். மனோ ரீதியாக பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த மாதிரி விளைவுகள் நம்ம கொடுக்கணும்னு இது வரைக்கும் முழுமையான டீட்டெயிலில் இந்த மூலிகை இனம் கிட்டத்தட்ட ஒரு புது மூலிகைனை கூட நீங்கள் நினச்சிக்கலாம். நம்ம கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா இரவில் பூக்கும் மல்லிகை என்று அழைக்கப்பட்டாலும் இது அதிக அளவு கல்லறை, அதாவது சுடுகாடு அந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் அதிக அளவு இந்த மூலிகை இனத்தை வளர்க்குறாங்க. மற்றபடி இதில் முழுமையான டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூலிகைனா ஒரு புதுமையான மூலிகைனா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படி கமெண்ட் சேவ் பண்ணுங்கள். இந்த மூலிகை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சால் உங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி.